I'm Dr. Chellamar, consultant high-risk obstetrician and gynec advanced laparoscopic surgeon here at Bharadiraja Hospital, GN Chetty Road, T Nagar. I just wanted to talk an important topic on travel and pregnancy. So, நிறைய patients OP-ல வரப்போ மேடம் ட்ராவல் பண்ணலாமா? இப்போ நிறைய the first pregnancy-ல வர mothers வந்து நாங்கள் ஊருக்கு போனோம், ஃபெஸ்டிவலுக்கு ஊருக்கு போனோம், எங்கள் ஃபேமிலி வெட்டிங் போனோம், நாங்கள் ட்ராவல் பண்ணலாமா? We happen to see many patients asking. Pregnant mothers தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். ட்ராவல் பண்ணுற டைம் எடுத்திங்கன்னா அந்த 4th மந்த்லேருந்து 7th மந்த் வந்து that is an ideal time. Suppose நீங்கள் ஒரு planned travel இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷெட்யூல் பண்ணுறது 4th-லேருந்து 7th மந்த்துக்குள்ளே ஷெட்யூல் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். பிகாஸ் அந்த ஃபஸ்ட்டு 3 months ஆஃப் ப்ரெக்னென்சியில் வந்து கொஞ்சம் வாமிட்டிங் இருக்கும், ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த மிஸ்கேரேஜ் ஆகிறதுமே அந்த ஃபஸ்ட்டு 3 months-ல வந்து கொஞ்சம் அதிகமான சான்சஸ் இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணுறதால மிஸ்கேரேஜ் ஆகாது, பட் அதிகமான சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் அந்த வாமிட்டிங் அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதால ஃபஸ்ட்டு 3 months வந்து ப்ரெக்னென்சியில் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி அந்த 7th மந்த்துக்கு மேலே ட்ராவல் பண்ணுறதும் ஆக்சுவலி கொஞ்சம் ரிஸ்க் தான். மெயினாக வந்து அந்த 7th மந்த்துக்கு மேலே ட்ராவல் பண்ணுறப்போ சில பேருக்கு அந்த ப்ரீடேர்ம் லேபர் சொல்கிறோம். ஸோ அது வந்து சில பேருக்கு செட்டின் ஆயிடுச்சுன்னா அதில் பெயின்ஸ் வரும். அதுக்கு இல்லாமல் அந்த 8th மந்த்லேயே அவங்களுக்கு அந்த யூட்ரஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதால, ஸோ அவங்களுடைய ஓவரால் வெயிட் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதால, ஸோ அவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறப்போ கொஞ்சம் டயர்ட்னஸ் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்கும். ஸோ பிளான்டு ட்ராவல் 4th-லேருந்து 7th மந்த் பண்ணிக்கோங்க. யார் ட்ராவலே பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போது சில மதர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கும். ஹை பிளட் ப்ரெஷரோட அந்த யூரினில் ப்ரோட்டீன் லீக்கும் சேர்ந்து இருக்கும். இது வந்து மெடிக்கல் டேர்ம்ஸில் ப்ரீ எக்லாம்சியான்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து ட்ராவலை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது பெட்டர். செகண்ட் வந்து சில பேருக்கு வந்து பிளாசண்டா ப்ரீவியா, அதாவது நஞ்சுக்கொடி ரொம்ப கீழே இருக்கும். ஸோ அவங்களும் வந்து ட்ராவல் அவாய்ட் பண்ணணும். ட்ராவல் பண்ணுற டைமில் ஏதாவது ஒரு ப்ளீடிங் வருதுன்னா அந்த டைமில் உங்களுக்கு நியரஸ்ட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இல்லைன்னா, ஸோ அது வந்து கொஞ்சம் மதருக்கோ பேபிக்கோ ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஸோ அவங்களும் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் சில மதர்ஸ் ஆர் மோர் ப்ரோன் ஃபார் அ ப்ரீடேர்ம் லேபர். சில பேருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் 7th 8th மந்த்லேயே ப்ரீடேர்ம் லேபர் ஆகிருக்கும். இப்போ அவங்கெல்லாம் தேர் மோர் ரிஸ்க் ஃபார் ப்ரீடேர்ம். ஸோ அந்த மதர்ஸும் வந்து ட்ராவல் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். சிங்கிள் ஃபீட்டஸ் இருக்கிற மதர் வந்து ஜென்ரலாக 37 வீக்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ட்வின்ஸாக இருந்ததுன்னா அவாய்ட் ட்ராவலிங் ஃப்ரம் 32 வீக்ஸ். இது வந்து இன்க்ளூடிங் ஏர் ட்ராவலுக்கும் இதே ப்ரோட்டோகால் வந்து பொருந்தும். ட்ராவல் பண்ணுறப்போ நாங்கள் என்ன மேடம் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்? இப்போ சொன்னோடனே ட்ராவல் பண்ணலாம், ஓகே மேடம் ட்ராவல் பண்ணலாம், மேடம் நாங்கள் என்ன ஸ்பெசிஃபிக்காக ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சப்போஸ் அது ஒரு ட்ராவல் வந்து ஒரு லாங் ஒரு 2 வீக்ஸோ 3 வீக்ஸோ லாங் பீரியட் ஆஃப் டைம் இருக்க போகிறீங்க. பட் எனிவே ஒரு சடன் எப்போ ஒரு ப்ரெக்னென்ட் மதர் ட்ராவல் பண்ணாலும் உங்களுடைய ஆன்டினேட்டல் ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபாலோ போகிற ஆப்ஸ்டிஷியன் கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. மேடம் நான் இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறேன், நான் இவ்வளோ டேஸ் நாட் அவைலபிளாக இருப்பேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு ஆப்ஸ்டிஷியன் கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. ஒப்பீனியன் வாங்கிட்டு எங்கேயுமே ஆன்டினேட்டல் ரெக்கார்ட்ஸ் வந்து கையில் எப்பயுமே எடுத்துகிட்டு போகணும். ஸோ எங்கேயோ போகிறீங்க, அந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்சர்ன்ஸ் ஏதாவது வருது, அந்த டைமில் நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இமீடியட்டாக கன்சல்ட் பண்ணணும்னா அப்போ ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் இருந்ததுன்னா அது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். நம்பர் 3 வந்து, ஸோ நீங்கள் எப்போ போனாலும் எதுக்கு ப்ரெக்னென்ட் மதர்ஸ் ட்ராவல் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, மெயின் ரீசன் வந்து அவங்களுக்கு இந்த ஃபுட் வழியா இல்லை வாட்டர் வழியா ஏர் வழியா எந்த இன்ஃபெக்ஷனும் வரக்கூடாதுன்றதுக்காக. ஸோ whenever you go you take your own water. முடிஞ்ச அளவுக்கு ஃபுட் வந்து ஹோம் ப்ரிப்பேர்ட் ஃபுட்ஸ் இல்லை அவுட் சைட் ஃபுட்ஸ் எதாவது எடுத்திங்கன்னா லைக் வெல் குக்டு ஃபுட்ஸு, ஸ்டீம்டு ஃபுட்ஸ், ரா ஃப்ரூட்ஸு, ரா வெஜிடபிள்ஸ் வெளியிலேருந்து அப்படியே கட் ரா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்கி சாப்பிட்றது. அப்புறம் டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அன்பாஸ்டர்ஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அண்ட் க்ரௌடட் பிளேசஸில் போனீங்கன்னா மாஸ்க் வந்து வியர் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்போஸ் நீங்கள் ஓவர்சீஸ் ட்ராவல் ஏதாவது பிளான் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மலேரியா ப்ரோன் ஏரியாஸ், டெங்கு ப்ரோன் ஏரியாஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிகாஷன்ஸ். அண்ட் நீங்கள் இப்போ சப்போஸ் காரில் ட்ராவல் பண்ணுறீங்க, ரொம்ப நேரம் உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது, மோர் தென் 4 ஹவர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் வியர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாக்கிங்ஸ் மாதிரி இருக்கும், மிட்டாய் வரைக்கும் போட்டுப்பீங்க. இது எதுக்காக போடுறீங்கன்னா, ரொம்ப நேரம் ஒரு மோர் தென் 4 ஹவர்ஸ் ஒரே பொசிஷனில் உட்கார்றப்போ பிளட் சர்க்குலேஷன் வந்து இந்த காலுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன் சரியாக போகாமல் அது அப்படியே ரத்தம் உறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி ரத்தம் உறையுது அப்படின்னா அந்த ரத்தம் உறையிற அந்த கிளாட் வந்து டிஸ்லாட்ஜ் ஆகி அது சம்டைம்ஸ் சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அது உறையாமல் இருக்கிறதுக்கு அந்த மோர் தென் 4 hours நீங்கள் ஒரே பொசிஷனில் இருந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ். இப்போ சப்போஸ் லாங் ட்ராவல் ஒரு உங்கள் கார்லேயே ஓன் காரில் ஏதோ போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன ஒரு 2-3 hours ஒன்ஸ் எழுந்து கொஞ்சம் அப்படி லைட்டாக வாக் பண்ணுறது, காலை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுறது, ஃபுட் ரைஸ் பண்ணுறது, நீஸை ரொட்டேட் பண்ணுறது, ஸோ அந்த ஃபிங்கர் அந்த டோஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணுறது, மூவ் பண்ணுறது, அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
மேக் ஷியூர் இந்த த்ரூ அவுட் ஒரு என்டையர் பீரியட் ஆஃப் ட்ராவல் நீங்கள் நல்ல ஹைட்ரேஷன் கரெக்டாக இருக்கணும். மோர் தென் 2 to 3 liters ஆஃப் வாட்டர் வந்து பர் டேக்கு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெஷர்ஸ். எதுக்குன்னா டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் நான் சொன்னால அந்த ரத்தம் வரைகிற தன்மை அதிகமாக இருக்குது, அந்த காம்ப்ளிகேஷன் ப்ரெக்னென்சியில் அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் யூ கேன் ஹாவ் அ சேஃப் ட்ராவல் ஃப்ரம் 4th to 7th month of pregnancy. Kindly avoid traveling beyond 37 weeks and in twin pregnancy preferably beyond 32 weeks, and always carry your antenatal records when you go on a travel where you are planning to stay for a longer period of time. And thank you for listening to this information.